எவ்ரிவான், இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசாவில் இஃப்தார் ஸ்பெஷலுக்கு மண்ணடியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய கேண்டி சிக்கன் நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே யம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இங்கே பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு கிண்ணத்தை வச்சோ இல்லை கட்டர் வச்சோ நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ப்ரெட்டு மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த சைடு தூக்கி போடாதீங்க. அதை நம்ம ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்பில் நம்மளுக்கு ப்ரெட் கிடச்சிது. இதே மாதிரி நான் மிச்சம் இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஈஸியாக நீங்கள் வீட்டில் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இப்போ நம்ம அந்த சைட் ப்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அந்த ப்ரெட் க்ரம்ஸை நான் கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நல்லாவே ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே 1 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே 250 கிராம்ஸ் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த போன்லெஸ் சிக்கனை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லாவே ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கேண்டி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற வாசி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா தலன்னு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் பீசஸ் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதோட எட்ஜு மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் பீஸ் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதை நல்லாவே அழுத்தி விடுங்க. அப்போ தான் ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட்டில் இதை டிப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சைட்ஸ் எல்லாம் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ப்ரெட்டு பார்த்திங்கன்னா ரெண்டும் செப்பரேட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்ல இந்த மைதா பேஸ்ட்டில் நம்ம கோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கேண்டி சிக்கன் நல்ல மொறுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டில் நல்லாவே டிப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இதை நல்லாவே கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயர். ஸோ இதே மாதிரி நான் எல்லா ப்ரெட் பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது ரொம்பவே யம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்நாக் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்நாக்குன்னு சொல்லலாம் மண்ணடியில். ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் போக முடியலையோ இதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு ரொம்பவே யம்மியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இஃப்தார் ஸ்பெஷலான ஸ்நாக்ஸ் இது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா ப்ரெட் பீசஸையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே யம்மி அண்ட் டேஸ்டியான நம்மளோட கேண்டி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது சூடாக சாப்பிடும்போது சான்ஸே இருக்காதுங்க, அவ்வளோ யம்மி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நம்மளோட சிக்கன் எவ்வளோ கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ யம்மியாக இருக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிடும்போது பாருங்கள், உள்ளே இருக்கிற சிக்கனுமே பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்குமே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்மளோட கேண்டி சிக்கன் யம்மி அண்ட் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய இஃப்தார் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.